குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்க. என் பிள்ளையே இழந்துருச்சுன்னா என்ன வந்துட்டு என்னதுங்க போறேன்னு போனவுள்ள அப்படியால துவையில் வந்துருக்கிற பணமாக வந்துருச்சுன்னு என்னங்க பண்ணிட்டேன். விஜய் என்னென்ன பார்க்க போகிறோம்னு போனவுள்ள. பாப்பா பேர் சொல்லுங்க. பாப்பா பேர் அஜிதானா. நான் அவரோட அண்ணன். அவன் என் பேர் அமர்நாத். பாப்பா மீட்டிங்க்கு போகிறேன்னு காலைல சொன்னாங்க. சரி பாப்பா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொன்னாங்களா, சரி போயிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டோம். போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் விஜய் 12 மணிக்கு வருவார்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. பாப்பா போயிட்டு ஒரு 12 மணி வாக்கில் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் வரல, லேட் ஆக மாட்டிருக்கு. வந்த பிற்பாடு பாப்பா ஃபோன் பண்ணாங்க, வரதுக்கு லேட் ஆக மாட்டிருக்கு, ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி பார்த்துட்டு சீக்கிரம் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி 3 மணிக்கு கூப்பிட்டு அதே தான் சொன்னாங்க, இன்னும் வரல, லேட் ஆக மாட்டிருக்கு, ஈவினிங் ஆயிர மாட்டிருக்குன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் ஒரு 7 மணி வாக்கில் எல்லா நியூஸ் சேனலில் 7-7:30 வாக்கில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் போட்டுருந்தாங்க. பார்த்துட்டு சரி பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்ட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனை யாருமே ரிசீவ் பண்ணல. திரும்பி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸே எடுக்க மாட்டேன்ட்டுச்சுங்க. திரும்பி அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் பேசிவிட்டு மாமா அங்கே போலீஸாக இருக்கார் கரூரில். அவர் கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவர் போய் ஜிஹெச்சில் பார்த்து பாப்பா இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தாங்கண்ணா. ஓகே, எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புறாங்கப்பா? ஏன் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க? பாப்பா அந்த கூட்டத்துக்கு போக என்ன காரணம்? பாப்பா சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகருங்கண்ணா. விஜய் ரசிகர் தான் எப்பயுமே. காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு போனாங்க தான் திரும்பி வரல. ஓகே, எத்தனை பேர் அங்கேருந்து போனாங்க? இங்கேருந்து ஊர்லேருந்து பாப்பாவோட இன்னொரு பாப்பா தான் போச்சு. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஒரு 6 பேர் இருக்காங்க. மொத்தம் 8 பேர் அங்கே போயிருக்காங்க. ஒன்று சேர்ந்துட்டாங்க கரூர் போய். ஓகே, இங்கேருந்து தண்ணி சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்களா? சாப்பிட்டு போனாங்களா? காலைல சாப்பிட்டு போனாங்க. அங்கே மத்தியானம் போய் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க. ஓகே, அங்கே சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் நைட்டு மீட்டிங்க்கு போயிட்டு தான் அதாச்சு. நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் தங்கச்சி பார்க்குறீங்க? அவங்க என்ன நிலையில் இருந்தாங்க? டாக்டர்ஸ் எதாவது சொன்னாங்களா அங்கே ஹாஸ்பிட்டலில்? ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க பாப்பா இறந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் பாப்பா ஃபோட்டோ இதே பார்த்தோம். ஓகே, பாப்பா என்ன சொல்லிட்டு போனாங்கம்மா? நீங்கள் வீட்டில் இருந்தீங்களா? நான் வீட்டில் இருந்தேங்க. நாங்களும் 3 நாளாக வெளியில் போயிருந்தோம். கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் டூர், நானும் அவங்க அப்பாவும். அப்புறம் பாப்பா அவங்க அப்பாயோட வீட்டில் படுத்துக்கிச்சு இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தா. ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் அந்த சனிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துட்டோம். இதுலேயும் அந்த காலையில் நான் மீட்டிங்க்கு போகிறேம்மா, விஜய் நான் மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்ச்சு. வேண்டாம் பாப்பா, கூட்டமாக இருக்குது, போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா எல்லாம் பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லாதுங்களா, என்னோட பேசுங்க. சரி அவங்களோட போகிறேன், அவங்க அப்பாவெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரி பத்திரமா, கூட்டமாக இருக்கும் பாப்பா, கூட்டத்துக்குள்ளேலாம் போயிடாதீங்கன்னா, இல்லைம்மா ஓரமாக நின்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பிரதர் சொன்னாங்க? அவங்க எவ்வளோ நேரம் பாப்பா கூட இருந்தாங்களாம்மா? எப்போ? இல்லை, பாப்பா எங்கேயோ தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிருக்க மாட்டிருக்கு. கூட்டத்துக்குள்ளே போனது கூட்ட நெரிசலில் இறந்துருச்சு, பாப்பாவை காணாங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க சேஃபாக வந்துட்டாங்க? அவங்கெல்லாம் சேஃபு. ஓகே, யாரெல்லாம் பார்த்துருக்காங்க? நிறைய நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. என்னெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு? யாரெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க? இது டிஎம்கேலேருந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை அவரு பார்த்தாரு. கமலஹாசன் அவரு. அதான் இதுக்கப்புறம் எதுவும் இல்லைங்கண்ணா. அப்புறம் டிவிக்கு இதுலேருந்து அதனால ஜேசஸ் காலேஜிலேருந்து பார்த்தாங்கண்ணா. ஓகே, ஜேபிஆர் காலேஜ். ஜேபிஆர் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து யாரெல்லாம் பார்த்தாங்க? அவங்க என்ன மாதிரியான ஆறுதல்கள் சொன்னாங்க உங்களுக்கு? இல்லை, அப்போ நான் வீட்டில் இல்லைங்கண்ணா. நான் வெளியே போயிட்டேன், அம்மா தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க? பேசுனாங்கண்ணா, பேசுனாங்க. விஜய் பேசினாருங்களாம்மா உங்ககிட்ட? விஜய் ஃபோனில் வந்தவங்கிட்ட பேசினவங்க. உங்களுக்கு இப்படி வர முடியாமல் போயிடுச்சு, நான் வந்துட்டு போன உடனே இப்படின்னு இது பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியலம்மா, உங்களை பார்க்க முடியல, ஒரு வாரம் இப்போ 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாளாக உங்ககிட்ட ஆதரவு சொல்கிறதுக்கே இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அழுதேன். அப்புறம் நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறோம்மா,
நீ அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்க. நான் அழுதனால அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேறு ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது நீங்கள் எதாவது கேட்டிங்களா அவர்கிட்ட? பேசுனீங்களா? பேசினேன். நீங்கள் நம்ம இல்லை பேசலைங்க, அப்படியே பேசணுன்னு அழுதுன்னு கட் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாங்க. ஓகே, அப்பாட்ட என்ன சொன்னாங்களா பிரதரா? இல்லை சேம் ஒரு இதாக தான் பேசினாருங்க, நான் வேறு எது அவர் பேசல, ஆறுதல் சொல்லின்னு ஒரு கோபமும் வருத்தமும் இருந்ததா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இல்லை ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னாருங்கண்ணா. அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கா? இருக்குங்கண்ணா. வேறு இன்னொருதுங்க ஆறுதலாக தான் இருக்குங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு தான் என்னோட ஒரு விருப்பமும் கூட. நீங்கள் இனி இப்படி நடக்காமல் இருக்கணும் என்ன செய்யணும்னு நீங்கள் ஒரு பிரதராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது நம்ம தப்புங்க. நான் கூட்டத்தில் போயிட்டாங்க பாப்பா, என்ன சொல்கிறது, போகிறான்னு சொன்னாங்களோ போவேணான்னு சொல்ல முடியுங்களா? போயிட்டு மாமூலி எப்போயும் ரெகுலராக கரூர் போயிட்டு தான் காலேஜ் படிக்கிறாங்க, போயிட்டு வருவாங்க. சரி அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க நம்பிக்கையில் தான் அனுப்பிச்சி விட்டோம். இப்படி நடக்குன்னு யாருக்கு நினச்சாங்க? அது எதிர்பார்க்காம நடந்தது தாங்கண்ணா. பாப்பாட்ட நீங்கள் கடைசியாக என்னம்மா பேசினீங்க, எப்போ பேசினீங்க? கடைசியாக இதுதான் சொல்லிட்டு போன பொண்ணு தான் 11:30-12 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சுங்க. பண்ணி அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்ச்சு. சமையம்மா பருப்பு குழம்பு வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன உள்ள சமைச்சிட்டியாம்மான்னு கேட்டுச்சு. 11:45 இருக்குது. அப்புறம் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பாப்பா அப்படின்னு. விஜய் 5 மணிக்கு தான் வர்றாங்களாம்மா, நான் பார்த்துட்டு வரணுமா அப்படின்ச்சு. வேண்டாம் பாப்பா நீ வா அப்படின்னு. இல்லைம்மா நான் எல்லாம் இருக்கிற ஆளுங்க பார்த்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிச்சு. வந்தால் ராசபுரம் பிரிவு வந்தால் அப்பா வண்டியில் வர சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. சரி பாப்பா சாப்பிட்டியா அப்படின்னு. ஏமா வீட்டில் சாப்பிட்டம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் ஆனால் அந்த பிள்ளை சாப்பிட்லையாம்மா, மற்ற பிள்ளைங்களாம் சாப்பிட்டு இருந்துருக்க மாட்டேருக்குது, இவ்வளோ சாப்பிடாத விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறா வேறு சனிக்கிழமை. அப்புறம் இது ஏதோ தீனியெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறனம்மா அப்படின்னு சொன்னா. வந்துடுறேன்னு தான் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பேசலை, ஃபோனும் எடுக்கல. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஆசைகள் என்னென்ன இருந்துச்சு? என்ன எப்படி இருக்கணும் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு ஏதாச்சும்? இது இல்லைங்க, நான் குடும்பத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் கிடைக்கும்ல, வேலைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? இப்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிவாரணம்லாம் வழங்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு உங்களுக்காக இருக்கட்டும், என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? இது இல்லைங்கண்ணா, இது இல்லைங்க. நாங்கள் வந்து சென்னை ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ்லேருந்து வரோம். எங்கள் சேர்மன் வந்து டாக்டர் ஹரியபில் சார் இங்கே இருக்கிறதுலாம். இது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்காரு. இவர் வந்து இங்கே கரூரில் நடந்த விஷயத்தில் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டு இதில் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற பாயிண்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் வச்சு வருஷம் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 5000 வச்சு மாதம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கொடுக்குறாரு டாக்டர் ஹரியபில் சார். ஸோ இது மேலே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மருத்துவ காப்பீடு. இப்போ கரூரில் மட்டும் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகிறாங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே போய் மருத்துவ செலவு நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்குள்ள இன்சூரன்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு யாருக்காவது வேலை வாய்ப்பு படிப்புக்கு உதவி செய்யறாங்க செய்யணும். ஓகே, என் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பையன்கிட்ட. நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அமௌண்ட்டு வந்துடும். 5000 ரூபாய் போட்டுருவாங்க. இதுக்கு மேலே மாதம் 1 ரூபாய்னா உங்களுக்கு பண்ணணும். ஓகேங்களா? இதோட கன்ஃபர்மேஷன் காப்பி தான். நல்லா இருக்குங்க.